உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் மூலிகை பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு முறை உட்கொள்ளும் போதும் உடல் சக்தி, வலிமை மற்றும் மன வலிமை உறுதி செய்யப்படுகிறது. மா நேச்சுரல்ஸ் மூலம் மகிழ்ச்சியான தலைமுறைகள் உருவாகிறது. இப்போது மிஸ்டர் பர்ஃபெக்ட்டுடன் உங்கள் தலைமுறையும் வலிமையாகட்டும். எங்கள் வெப்சைட்டில் இருந்து உடனே ஆர்டர் செய்யுங்கள். வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். வணக்கம். சிந்தித்து பாருங்கள். நீங்கள் உங்களுடைய கணவருக்கு ஒரு மெசேஜ் அனுப்புகிறீங்க, அல்ல ஒரு காதலன் தன்னோட காதலிக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்புகிறார். இல்லை நீங்கள் எங்கே சாப்பிட்றீங்க, எங்கே இருக்கிறீங்க, எங்கே தூங்குறீங்க, எப்படி தூங்குறீங்க, எத்தனை மணிக்கு தூங்குறீங்க. உங்களுக்கு இமெயில் யார் அனுப்புனா, உங்களுடைய மொபைல் ஃபோனில் எத்தனை ஃபோட்டோஸ் இருக்குது, எத்தனை வீடியோ இருக்குது. உங்களுடைய மொபைல் ஃபோன்லேருந்து அரசாங்கம் நினைத்தால் தானாகவே ஃபோன் செய்யலாம். யாருக்கு நீங்கள் ஃபோன் செய்தீர்களோ அந்த பட்டியலை பார்க்கலாம், கான்டாக்ட் லிஸ்ட்டை பார்க்கலாம். எஸ்எம்எஸ், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அனைத்துமே அரசாங்கத்தால் பார்க்க முடியும் என்று நினைத்தால் அதை நீங்கள் எப்படி பார்ப்பீர்கள்? ரைட் டு ப்ரைவசி, தனி உரிமை சட்டம். இந்த சட்டம் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபருடைய ப்ரைவசியை பாதுகாக்கிறது. ஆனால் அரசாங்கம் ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வருகிறது. இந்த சட்டம் என்ன? சஞ்சார் சாத்தி ஆப். இதற்கு மேல் நீங்கள் எந்த மொபைல் ஃபோனை வாங்கினாலும் அந்த மொபைல் ஃபோனில் ப்ரீ லோடட் இந்த அப்ளிகேஷன் வருமா? இந்த அப்ளிகேஷனை யாருமே டெலீட்டும் செய்யக்கூடாது. இந்த அப்ளிகேஷனை அடுத்த 90 நாட்களுக்குள் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மொபைல் மேனுஃபேக்சரர்களுக்கு ஒரு உத்தரவு கொடுக்கப்பட்டது. இந்த ஆப் எல்லா ஃபோன்லேயுமே டவுன்லோட் செய்யப்பட வேண்டுமா? எல்லா ஃபோன்லேயுமே ஒரு முறை டவுன்லோட் செய்யப்பட்டதற்கு பின்பு அதை யாராலுமே டெலீட் செய்யக்கூடாதா? அதாவது ஸ்னூப்பிங் ஆப் எவ்வளோ டேஞ்சரஸ் என்று நீங்கள் பாருங்கள். உளவு பார்க்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷன். இந்த வீடியோவில் உங்களை ஆழமாக கூட்டிச் செல்வதற்கு முன்பு ஒரு சிறிய கோரிக்கை. கிட்டத்தட்ட 1.5 மாதமாக எங்களை மிகப்பெரிய அளவில் முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். எப்படி மொபைல் ஃபோனை வைத்து உங்களுடைய மெசேஜஸ்களை, உங்களுடைய டேட்டாக்களை ஸ்னூப் உளவு பார்க்கக்கூடிய வேலையை அரசாங்கம் பார்த்து வருகிறதோ, இதே போன்ற உளவு எங்கள் மீது ஏற்கனவே பார்க்க தொடங்கிவிட்டார்கள். இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி தேவைப்படுகிறது. இது போன்ற செய்திகள் மக்களிடம் போய் சேராதபடி எங்களை எப்படி முடக்குகிறார்களோ அதிலிருந்து மீட்டெடுப்ப நீங்கள் செய்ய வேண்டிய சாதாரணமான விஷயம் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்ட மறக்காதீர்கள். இதை தாண்டி உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய கேள்விகளை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதிவிடுங்கள். அதையும் தாண்டி அருகே எழுதியிருக்கக்கூடிய QR கோடை ஸ்கேன் செய்து உங்களுடைய ஆதரவுகளையும் தெரிவிக்கலாம். டிக்டேட்டர்ஷிப் என்று உங்களுக்கு தெரியுமா? டிக்டேட்டர்ஷிப், சர்வாதிகாரம். சர்வாதிகாரம் எந்த அளவில் இந்தியாவில் தலை தூக்கி விட்டது. எந்த கேள்வியை கேட்டாலும் அதற்கு பதில் கிடையாது. விவசாயிகள் போராடினார்கள். 700க்கும் மேற்பட்ட விவசாயிகள் உயிரிழந்தார்கள். டேட்டா எங்கே என்று கேட்டால் அது எங்களுக்கு தெரியாது, நாங்கள் கொடுக்க முடியாது. சரி, பாதுகாப்பு விவகாரத்தை வைத்து எத்தனை இடங்களில் எத்தனை பாம் பிளாஸ்ட் நடந்தது, அந்த பாம் பிளாஸ்ட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நபர்கள் யார், அதை பற்றியும் நான் உங்களுக்கு தெரிவிக்க மாட்டோம். ஓகே, எஸ்ஐஆர் நடத்தினீர்கள். எஸ்ஐஆர் வழியாக ஏராளமான நபர்களுடைய பெயரை நீக்கினீர்கள். வந்தேரி என்று கூறினீர்கள். நேபாள், பங்களாதேஷ் இது போன்ற நாடுகளிலிருந்து வந்து இந்தியாவில் ஓட்டிங் லிஸ்டில் தன்னுடைய பெயரை சேர்த்த நபர்கள் என்று கூறினீர்கள். ஓகே, 68 லட்சம் நபர்களுடைய பெயரை நீக்கியிருக்கிறீர்கள். 22 லட்சம் நபர்களுடைய பெயரை சேர்த்திருக்கிறீர்கள். அந்த பட்டியல் எங்கே? அது எங்களால் கொடுக்க முடியாது. அதாவது இந்த நாட்டில் அரசாங்கத்திடம் எந்த டேட்டாவை கேட்டாலும் அந்த டேட்டா நாங்கள் கொடுக்க முடியாது என்று தான் மறுப்பு வருகிறார்கள். ஆனால் இப்போது உங்களுடைய மொபைல் ஃபோனிற்குள் புகுந்து எந்த இடத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள், எத்தனை மணிக்கு நீங்கள் இருக்கிறீர்கள், யாருக்கு நீங்கள் ஃபோன் செய்தீர்கள், உங்கள் மொபைல் ஃபோனில் யாருடைய ஃபோட்டோக்கள் இருக்குது, எந்த விதமான ஃபோட்டோஸ் இருக்குது, யாருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புனீங்க, அனைத்துமே அரசாங்கத்தின் கையில் போக இருக்கிறது அடுத்த 90 நாட்களுக்குள். சிந்தித்து பாருங்கள் எந்த அளவில் இந்த விவகாரம் டேஞ்சரஸ் ஆனது என்று. மே 2023 ஆண்டு டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் இவர்கள் இந்த அப்ளிகேஷனை தயார் செய்தார்கள் 2 வருடத்திற்கு முன்பு. இந்த அப்ளிகேஷனை எதற்காக தயாரித்தார்கள், என்ன இதற்கான பயன், இது போன்ற ஏராளமான கேள்விகள் இருக்கும்போது இந்த அப்ளிகேஷனை இப்போது திடீர் என்று அனைத்து மொபைல் கம்பெனிகளுக்கு ஒரு உத்தரவை போட்டு இதை உங்களுடைய ஃபோனில் திணிக்க வேண்டும் என்கிற ஒரு ஆர்டரை அரசாங்கம் போட்டிருக்கிறது. இந்த அப்ளிகேஷன் உங்களுடைய மொபைல் ஃபோனில் எந்த விதமான
பெர்மிஷன்ஸ்கள் எடுக்க போகிறது, அதை நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். மேக் அண்ட் மேனேஜ் ஃபோன் கால்ஸ். ரீட் ஃபோன் ஸ்டேட், கால் ஃபோன். உங்களுடைய மொபைல் ஃபோன்லேருந்து கால் செய்யலாம், மேனேஜ் செய்யலாம், கால் ரெக்கார்ட்ஸ்களை பார்க்கலாம். ஆண்ட்ராய்டு ஃபோன் வைத்திருக்கக்கூடிய நபர்கள் பர்பஸ் என்னவென்று கூறுகிறார்கள்? டிடெக்ட் மொபைல் நம்பர் இன் யோர் டிவைஸ், ப்ரீஃபில் டீட்டெயில் ஃபார் ரிப்போர்ட்டிங் சஸ்பிஷியஸ் கால். அதாவது உங்களுடைய மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய நம்பர் உங்களுடையது தானா என்கிற ஒரு விஷயத்தை அரசாங்கம் தெரிஞ்சு கொள்ள வேண்டுமா? டிவைஸ் சீரியல் நம்பர், ஆக்டிவ் கால் ஸ்டேட்டஸ் அனைத்தையுமே அரசாங்கம் பார்க்க வேண்டுமா? இது போன்ற ஃப்ராட் நம்பர்ஸ் கால்ஸ் வராதபடி. பட் உண்மை என்ன, கன்சர்ன்ஸ் என்ன? அலவுஸ் மானிட்டரிங் ஆஃப் கால்ஸ் ஆக்டிவிட்டி. உங்களுடைய மொபைல் ஃபோனிலிருந்து போகக்கூடிய ஒவ்வொரு காலையும் மானிட்டர் செய்வதற்கான ஒரு வாய்ப்பு அரசாங்கத்தின் கையில் கிடைத்துவிடும். யாருக்கு இது லட்சம்? எங்கள் போன்ற பத்திரிகையாளர்கள், ஆக்டிவிஸ்ட்கள், நீதிபதிகள், வக்கீல்கள், எதிர்க்கட்சி தலைவர்கள், ஆளும் கட்சி தலைவர்கள், பஞ்சாயத்து தலைவர்கள், அனைத்து நபர்களுடைய டேட்டா அரசாங்கத்தின் கையில் போக தொடங்கிவிடும். சென்ட் எஸ்எம்எஸ். இதற்கான நோக்கம் என்ன? கம்ப்ளீட் ரெஜிஸ்ட்ரேஷன் பை ஆட்டோ சென்டிங் எஸ்எம்எஸ் டு டாட் ஷார்ட்கட். கேப்சர் ஆக்டிவிட்டி மொபைல் நம்பர் ஃபார் யூசர் வெரிஃபிகேஷன். இதற்கு முன்பு நீங்கள் பார்த்தீர்கள்னா ஒவ்வொரு இடத்துல ஏதாச்சும் நீங்கள் அனுப்புகிறீங்க, அதற்கு ஒரு ஓடிபியை வச்சு தான் நீங்கள் வெரிஃபிகேஷன் செய்ய முடியும் ஒரு மொபைல் ஃபோனுக்கு. அது உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டாக இருக்கலாம், அல்ல ஃபேஸ்புக் அத்தென்டிகேஷனாக இருக்கலாம், அல்ல மொபைல் வாட்ஸ்அப் அத்தென்டிகேஷனாக இருக்கலாம். இப்போது எந்த விதமான ஓடிபியும் தேவையில்லை அரசாங்கத்திற்கு. ஆட்டோனமஸ் எஸ்எம்எஸ் விதவுட் மேனுவல் இன்புட். இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவீங்க? ஒரு ஓடிபி வந்துச்சுன்னா அந்த ஓடிபியை மேனுவலாக நீங்கள் ஃபீட் பண்ணால் தான் அது அக்செப்ட் ஆகும். பட் இதற்கு மேலே எந்த விதமான ஓடிபி சேவையும் தேவையில்லை. திஸ் வில் பைபாஸ் தட் மேனுவல் என்ட்ரி. எவ்வளோ சீரியஸ் என்று நீங்கள் பாருங்கள். உங்களுடைய அனைத்து மொபைல் ஃபோனுடைய கண்ட்ரோல் யார் கையில்? அரசாங்கத்தின் கையில். சரி. கால் அண்ட் எஸ்எம்எஸ் லாக்ஸ். ரிப்போர்ட் fraudulent calls, SMS via Chakshu module, pre-fill logs for spam and fraud department. இந்த ஃப்ராட் எஸ்எம்எஸ் எல்லாம் வருது இல்லையா, ஃப்ராட் எஸ்எம்எஸ், ஃபேக் கால்ஸ், அதெல்லாம் சரி பார்ப்பதற்காக நாங்கள் இந்த ஆப்ஷனை, இதற்கான பெர்மிஷனை கேட்டுக்கொள்கிறோம். பட் ஆக்சுவலாக என்ன நோக்கம்? ஆக்சஸ் ஹிஸ்டாரிக்கல் கால் மெசேஜ் டேட்டா எனபிளிங் பேட்டர்ன். உங்களுடைய ஒட்டுமொத்த எஸ்எம்எஸில் வந்த அனைத்து டேட்டாவையுமே, மெசேஜில் என்ன வரும்? பேங்க் டீட்டெயில்ஸ் வரும், உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் வரும், ஆதார் கார்டுடைய டீட்டெயில்ஸ் வரும். இது போன்ற அனைத்து பர்சனல் ஒஃபிஷியல் டேட்டாக்களை அரசாங்கத்தால் பார்க்க முடியும். இதுதான் ரொம்பவே கன்சர்னிங்கான ஒரு விஷயம். ஃபோட்டோ அண்ட் ஃபைல். உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் அண்ட் ஃபைல்ஸ் ஏன் அரசாங்கத்துக்கு தேவை? அதற்கான பர்பஸ் என்ன? Upload image of call SMS as evidence when reporting fraud and loss or stolen handset. உங்களுடைய மொபைல் ஃபோன் எங்கே தொலைஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க. தொலைஞ்சு போகும்போது அந்த ஃபோட்டோ ஆக்சஸ் எல்லாம் பார்த்து, உங்களுடைய மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய ஃபைல்ஸ் எல்லாம் பார்த்து தொலைஞ்சு போன அந்த மொபைல் ஃபோனை கண்டுபிடித்து கொடுப்பார்களாம். அதற்கு ஃபோட்டோ ஆக்சஸ் தேவையாம், ஃபைல்ஸ் ஆக்சஸ் தேவையாம். ஆனால் இதற்கான ஆபத்து என்ன? Broad storage access could expose personal files if not scooped properly. சரியான முறையில், சரி அரசாங்கத்திடம் தானே இருக்குது, அரசாங்கம் அதை சரியாக பாதுகாப்பாக வைக்கவில்லை என்றால் உங்களுடைய பர்சனல் ஃபைல்ஸ் எப்படி வேணாலும் இருக்கலாம், எந்த ஃபைல்ஸாக வேணாலும் இருக்கலாம். உங்களுடைய பர்சனல் ஃபைல், ஃபோட்டோஸ், வீடியோ, ஆடியோ அனைத்துமே அரசாங்கத்தால் ஆக்சஸ் செய்ய முடியும். இதற்கு மேலே இன்னொரு ஆபத்து, கேமரா. கேமராவை நாங்கள் எதற்கு அந்த பெர்மிஷனை கேட்கிறோம் என்றால், ஸ்கேன் IMEI பார்கோட் ஃபார் டிவைஸ் ஜென்வென்னஸ் வெரிஃபிகேஷன். இந்த மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய IMEI நம்பர் உண்மைதானா சரிதானா என்று பார்ப்பதற்காக நாங்கள் கேமரா ஆக்சஸை கேட்கிறோம். ஆனால் என்ன? required for one time scan. ஒரு முறை தான் இதை ஸ்கேன் செய்ய போகிறோம் என்று கூறுகிறார்கள். ஆனால் இதை பல முறை ஆக்டிவேட் செய்யலாம், பல முறை இதை ஸ்கேன் செய்யலாம் என்கிற அந்த ஆப்ஷனையும் இவர்கள் வைத்திருக்கிறார்கள்.
இன்டர்நெட் ஆக்சஸ் நீங்கள் பார்த்தீர்கள்னா கம்யூனிகேட் வித் டாட் சர்வர் ஃபார் ரிப்போர்ட்டிங் வெரிஃபிகேஷன் அண்ட் டேட்டா சிங்கிங். இன்டர்நெட் இல்லைன்னா கூட நீங்கள் தொலைஞ்சு போச்சுன்னா உங்களுடைய ஃபோன் இல்லை ஏதாச்சும் தவறான ஆக்டிவிட்டி உங்களோட ஃபோனில் நடந்துச்சுன்னா இதையெல்லாம் டாட்டுடைய சர்வர்ஸ்களை வைத்து விதவுட் இன்டர்நெட் அந்த செய்திகளை நீங்கள் பெறலாம், அனுப்பலாம் என்கிற ஒரு விஷயத்தை அரசாங்கம் எடுத்து வைக்கிறது. ஆனால் உண்மை என்ன? Enable all online features, online offline mode for sensitive actions. நான் எந்த இடத்துல நிற்கிறேன், my geolocation, where is my geolocation, everything can be accessed by the government. What time I'm not using my phone, எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரை என்னோட ஃபோனை நான் கை வைக்கலை, பேட்டர்ன் செக் பண்ணுவாங்க. இரவு 11 மணிலேருந்து காலை 6 மணி வரை இந்த நபர் தூங்கக்கூடிய நேரத்தில் எந்த விதமான ஸ்கூப்பிங்கும் செய்யலாம், உங்களுக்கு தெரியவே தெரியாது. பட் கவர்மெண்ட் ஹேஸ் ஆல் த ஆக்சஸ் டு இட். நெட்வொர்க் ஸ்டேட்டஸ், வியூ ஸ்டேட்டஸ் ஆஃப் ஆல் நெட்வொர்க் ஃபார் கனெக்டிவிட்டி செக் டியூரிங் அப்லோட் ரிப்போர்ட். உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய அனைத்து நெட்வொர்க்ஸ்களையும் இவர்கள் பார்ப்பதற்காக இந்த பெர்மிஷனை கேட்கிறார்களாம். உண்மை என்ன? ஹெல்ப்ஸ் என்ஷூர் ரிலையபிள் டேட்டா டிரான்ஸ்மிஷன் பட் லாக்ஸ் நெட்வொர்க் யூசேஜ். உங்களுடைய நெட்வொர்க் யூசேஜுக்கான லாக் எங்கே, எத்தனை மணிக்கு, எந்த இடத்துல, எந்த ஐபி அட்ரஸில் நீங்கள் இன்டர்நெட்டை அல்ல நெட்வொர்க்கை நீங்கள் ஆக்சஸ் செய்தீர்கள் என்கிற அந்த ஜியோ லொக்கேஷனை பார்ப்பதற்காக இந்த வழி இருக்குது. நோட்டிஃபிகேஷன், அதற்கும் மேலே அலர்ட் யூசர்ஸ் அபவுட் ஃப்ராட் ரிப்போர்ட்ஸ், டிவைசஸ் ஸ்டேட்டஸ், அவேர்னஸ் அப்டேட். உங்களுடைய மொபைல் ஃபோன் தொலைஞ்சு போச்சு, அதனால நாங்கள் நோட்டிஃபிகேஷன் அனுப்புவோம். இல்லை இந்த மாதிரி ஃப்ராட் நடக்குது, உங்களுடைய மொபைல் ஃபோனை ஸ்னூப் செய்து விட்டார்கள், ஹேக் செய்து விட்டார்கள், அதற்கான நோட்டிஃபிகேஷனை நாங்கள் அனுப்ப போகிறோம். பட் வாட் இஸ் த ஆக்சுவல் திங் பிஹைண்ட் திஸ்? பேசிக் புஷ் நோட்டிஃபிகேஷன் ப்ரமோட்ஸ் அட் ஃபஸ்ட் லான்ச். முதல் முறை உங்கள் ஃபோனில் வரக்கூடிய அந்த நோட்டிஃபிகேஷனை மட்டும்தான் அது புஷ் செய்யும். இதற்கு மேலே வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன், அதே மெசேஜில் வரக்கூடிய நோட்டிஃபிகேஷனை அது புஷ் செய்யாது. டிவைஸ் ஐடென்டிஃபையர், இதுவும் ஒரு சீரியஸான கன்சர்ன். வெரிஃபை ஹேண்ட்செட் ஜென்வின்னஸ் வயா சென்ட்ரல் எக்யூப்மெண்ட் ஐடென்டிட்டி ரெஜிஸ்டர், CEIR. ட்ராக் லாஸ்ட் அண்ட் ஸ்டோலன் டிவைஸ். உங்களுடைய தொலைந்து போன மொபைல் ஃபோன், திருடு போன மொபைல் ஃபோனை ட்ராக் செய்வதற்காக இந்த ஃபீச்சரை நாங்கள் அதற்கான பெர்மிஷனை கேட்டுக்கொள்கிறோம். இம்பேக்ட் என்ன? இம்ப்ளிகேட் via phone state centralized unique device data backlisting. உங்களுடைய மொபைல் ஃபோனுடைய டேட்டாவை இது போன்ற நம்பர்களை வைத்து பிளாக்லிஸ்ட் செய்யலாம். இதற்கு மேல் இந்த ஃபோன் பயனில் வரக்கூடாது என்கிற விஷயத்தை அரசாங்கம் எடுத்து வைக்கலாம். உங்களுடைய ஒட்டுமொத்த மொபைல் ஃபோனுடைய ஆக்சஸ் அரசாங்கத்தின் கையில் போனதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய மொபைல் ஃபோனை கை கூட வைக்க முடியாது, எந்த விதமான பயனும் அந்த மொபைல் ஃபோனில் இருக்காது. எந்த அளவில் ஆபத்தான சிச்சுவேஷன் என்று நீங்கள் பாருங்கள். இந்த சட்டத்தை அரசாங்கம் உங்கள் மீது திணிக்க பார்க்கிறது. இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீர்கள்னா ஆதார் கார்டை இப்படி தான் இன்னைக்கு சொன்னார்கள், பேங்க்கில் போய் ஆதார் கார்டை இணையுங்கள், உங்களுடைய பாஸ்போர்ட்டில் ஆதார் கார்டை இணையுங்கள், பள்ளிக்கூடத்தில் அட்மிஷனுக்கு போனீர்கள்னா அங்கேயும் ஆதார் கார்டு தேவை, கேஸ் வாங்க போகிறீங்கன்னா அங்கேயும் ஆதார் கார்டு தேவை. திஸ் வாஸ் ஆல்சோ அ பர்சனல் டேட்டா பிரீச், பிரைவசி பிரீச். ஏராளமான நபர்கள் சுப்ரீம் கோர்ட் வரை போனார்கள். ஐ டோன்ட் வாண்ட் டு கிவ் மை ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ் டு மை பேங்க், தட் இஸ் மை ஃபினான்ஷியல் ட்ராக். என்னுடைய சம்பளம் எவ்வளோ, என்னுடைய அக்கௌண்ட்டில் எவ்வளோ பணம் வருகிறது, இது எல்லாமே ஒரு ஆதார் கார்டை வைத்து. ஆதார் கார்டு செக்யூர்டாக இருந்துச்சுன்னா கிடையாது. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆதார் கார்டு நம்பர்ஸ்களை வைத்து ஏராளமான செக்யூரிட்டி பிரீச் இதற்கு முன்பு நடந்திருக்கிறது. அதற்கான ஏராளமான ரிப்போர்ட்டிங்கள் நடந்திருக்கிறது இதற்கு முன்பு. இப்போது அரசாங்கம் ரொம்ப ஒரு சாதாரணமான விஷயமாக இதை எடுத்து வைக்கிறார்கள். டெலிகாம் மினிஸ்டர் ஜோதிர்ராஜ் சிந்தியா அவர் கொடுக்கக்கூடிய பதிலை கேட்டார்கள்னா, अगर आप इसको अपने फ़ोन पे रखना चाहते हो तो रखो, अगर आप इसको डिलीट करना चाहते हो तो डिलीट करो. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வச்சுக்கலாம், தேவையில்லைன்னா நீங்கள் டிலீட் பண்ணிடலாம். இது கட்டாயமெல்லாம் கிடையாது. பட் மொபைல் ஆப்ரேட்டர்ஸ்களுக்கு, மொபைல் மேனுஃபேக்சரர்ஸ்களுக்கு ஒரு உத்தரவை நீங்கள் போட்டிருக்கிறீர்கள். ப்ரீ ஆடட் அப்ளிகேஷனாக இதற்கு மேல் எந்த மொபைல் வந்தாலும் அந்த மொபைல் ஃபோனில் இந்த அப்ளிகேஷன் இருக்க வேண்டும். இந்த அப்ளிகேஷன் இல்லாமல் நீங்கள் மொபைல் ஃபோனை விற்கவே கூடாது.
ஏன்னா நீங்கள் அந்த மொபைல் ஃபோனை ஒரு விடை ஆன் செஞ்சுட்டாலே போதும், எல்லா பெர்மிஷனும் நீங்கள் கொடுத்துட்றீங்க. அப்புறம் மொபைலில் அந்த ஆப் இருக்கா இல்லையா அது வேறு விஷயம். யூ ஹேவ் கிவன் த பெர்மிஷன் அட் ஃபர்ஸ்ட். ஏன்னா அந்த மொபைல்குள்ளே போகிறதுக்கே நீங்கள் பெர்மிஷன் கொடுத்து தானே ஆகணும். ஜஸ்ட் இமேஜின் வாட் கைண்ட் ஆஃப் ஃபூலிஷ் ஸ்டேட்மெண்ட் வாஸ் திஸ். பிரியங்கா காந்தியிடம் இதே கேள்வியை கேட்டார்கள். பிரியங்கா காந்தியும் அதற்கான தக்க பதிலை கொடுத்திருக்கிறார்கள். I mean, clearly, it's ridiculous. Now, where else do they want to, I mean, citizens have their right to privacy. Even all of you must be having a right to privacy to send your own messages to family, friends, without the government looking at everything. It's not just one thing. It's not just snooping on the telephones. It's overall. They are turning this country into a dictatorship. நீங்களே கூறிவிட்டீர்கள், இட் இஸ் அ ஸ்னூப்பிங் ஆப் என்று, உளவு பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் என்று. இந்த நாட்டை டிக்டேட்டர் சர்வாதிகார பாதையில் ஏற்கனவே எடுத்துச் சொல்ல தொடங்கிவிட்டார்கள். இந்த நாட்டில் மக்களுக்கும் இல்லை எங்கள் போன்ற பொலிட்டிஷியனுக்கும் அல்ல இந்த நாட்டிற்காக உழைக்கக்கூடிய யாராக இருந்தாலும் யாருக்குமே பாதுகாப்பு கிடையாது. பிரைவசி பிரீச் இந்த நாட்டு அரசாங்கம் கையில் எடுத்து விட்டது. இதற்கு மேல் வேறு என்ன தேவை என்று கூறியிருக்கிறார்கள். சிந்தித்து பாருங்கள். உங்களுடைய ஃபோன், உங்கள் கையில் இருக்கக்கூடிய ஃபோன், அதை வைத்து என்னெல்லாம் அரசாங்கத்தால் சாதிக்க முடியும் என்று. இந்த வீடியோவை பகிருங்கள், லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் வழியாக. இந்த வீடியோவை ஏராளமான நபர்களுக்கு எடுத்துச் செல்வதற்காக நீங்கள் செய்ய வேண்டிய சாதாரணமான விஷயம், கமெண்ட், உங்களுடைய கேள்விகள், உங்களுடைய கருத்துக்கள். இதை தாண்டி எங்களை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் அருகே எழுதியிருக்கக்கூடிய QR கோடை ஸ்கேன் செய்து உங்களுடைய ஆதரவுகளை தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.